நேற்று உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஜனாதிபதி தலைமையில போதைப் பொருளுக்கு எதிரான போதைப் பொருளை ஒழிக்கின்ற நடவடிக்கை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. ரட்ட எக்கட்ட நாடே ஒன்றாக என்ற தலைப்புள்ள இந்த நடவடிக்கையை ஜனாதிபதி ஆரம்பித்து வைத்தார். நேற்று இந்த நடவடிக்கையின் பிறகு போலீசார் நடத்திய சோதனை நடவடிக்கையில் ஒரு நாள்ல, நேற்றைய நாள்ல வியாழக்கிழமையில மட்டும் 971 கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றிருக்கு. முற்று முழுதாக 100% போதைப்பொருள் தொடர்பான கைது நடவடிக்கை. 987 சோதனை நடவடிக்கைகள்ல 971 கைது நடவடிக்கை இடம்பெற்றிருக்கின்றா பாருங்க. எந்த அளவு மோசமான நிலையை நோக்கி நம்ம நாடு போய்கொண்டிருக்கு, எந்த அளவு மோசமா இந்த போதைப் பொருளால நம்ம நாடு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது மிகப்பெரிய உதாரணம். நேற்றைய நாளில் இடம்பெற்ற சோதனை நடவடிக்கை. அவ்வளவு பெரிய கொடுமையான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு இந்த போதைப் பொருளால. இந்த போதைப் பொருளால கைது செய்யப்பட்ட 971 பேர் இப்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க. இதுல 10 பேர் உடனடியாக புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. அவ்வளவு மோசமா பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இதுல ஹெரோயின், ஐஸ் போதைப் பொருள் மாத்திரமே நேற்றைய நாள் 2422 கிலோகிராம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இந்த கைது செய்யப்பட்டவர்களும் இருந்து குஷ் வகை போதைப் பொருள், எல்லா வகையான போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டிருக்கிறதாக போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. நேற்று ஒரு இலக்கம் போதைப்பொருள் தொடர்பான தகவல்களை மக்கள் போலீசாருக்கு வழங்கலாம் அப்படின்ற பிரத்யோகமான இலக்கம் 1818 என்ற இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. நம்ம நேற்று போட்ட வீடியோக்களை நிறைய பேர் கருத்துக்களில் சொல்லியிருந்தாங்க, இந்த இலக்கத்துக்கு எப்படைத்தாலும் இலக்கம் பிஸியா இருக்கு அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு அழைப்புகள் போகுதா இருக்கும். இவ்வளவு இருக்கு. நாளை முதல் சூப்பர் மார்க்கெட்டுகள்ல, முன்னணி சூப்பர் மார்க்கெட்டுகள்ல இந்த சிறு ஷாப்பிங் பேக்னு நாங்க சொல்லுவோம், இந்த பொலித்தீன் பேக்குகள், இந்த ஒரு தரத்துல பாவிச்சுட்டு வீசுற இந்த பொலித்தீன் பேக்குகளை வந்து சூப்பர் மார்க்கெட்டுகள்ல இனி ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க. நாங்க வந்து சூப்பர் மார்க்கெட்ல போகும்போது ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனியா பேக் போட்டு கொடுப்பாங்க தானே, இந்த பேக்குகளை ஃப்ரீயா தர மாட்டாங்களாம். அது அளவு அடிப்படையில் 3 ரூபா 5 ரூபான்ற அடிப்படையில் இந்த ஷாப்பிங் பேக்குகள் வந்து வழங்கப்பட போகுது. இதை வழங்குற அந்த சூப்பர் மார்க்கெட்டுகள் காசு கொடுத்து யாராவது வாங்கும்போது அதை பில்லையும் பதிவு செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி வீட்டில இருந்து நீங்க பேக்குகளை கொண்டு போய், அதாவது துணியால செய்யப்பட்ட, ரப்பரால செய்யப்பட்ட பேக்குகளை கொண்டு போய் நீங்க சூப்பர் மார்க்கெட்டுகளில் பொருட்களை வாங்குறதுக்கு பயன்படுத்தலாம். නොවැම්බර් 1 වෙනිදා ඉඳන් මේ සිලිසිලි බෑග් වලට මිලක් නියම කරන්න ඕනේ. ඒ විලර සැලවල් වල ඒ මිල ප්‍රදර්ශනය කරන්න ඕනේ. ඒ වගේම ඒ රිසීට් එකේ ඒ මිල මුද්‍රණය කරන්න ඕනේ. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னா, இது சுற்றுப்புற சூழலை அந்த பொலித்தீனால வந்து கெட்டு போகுது அப்படின்றதுக்காக இதை தடை செய்யறாங்க அரசாங்கம். இதை தடை செய்யுது. ஆனா காசு கொடுத்து வாங்கலாம் அப்படின்னும் போது, காசு கொடுத்து வாங்குற ஷாப்பிங் பேக்கு சுற்றுப்புற சூழலை நாசப்படுத்தாதா அப்படின்ற கேள்வி சமூகத்தின் மத்தியில் நிறைய இருக்கு. இதை தடை செய்யறேன்னா முற்றுமுழுதா தடை செய்து விட்டுருங்க. இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மக்கள் சாதாரணமா தங்களுக்கு ஏற்ற மாதிரி பேக்குகளில் கொண்டு வாங்குவாங்க. ஆனா இருக்கு, ஆனால் காசு கொடுத்தா வாங்கணும். இது வந்து சூப்பர் மார்க்கெட் காரர்களுக்கு இன்னும் அதிகமாக பிஸ்னஸை கூட்டுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் இப்பொழுது சமூகத்தில் மத்தியில் வருது. இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன கருத்துக்களை சொல்றீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு சம்பவம் இன்றைய நாளில் இடம்பெற்றிருக்கிறது. குச்சவெளி பிரதேச சபை தலைவரும் அவருடைய சாரதியும் கைது செய்யப்பட்டாங்க லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால. முல்லைத்தீவை சேர்ந்த பெண்ணொருவர் வழங்கிய தகவல் அடிப்படையில், முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றிருக்கிறது. 20 பேஜ் கொண்ட காணியினுடைய காணி வேலைகளை செய்து கொள்வதற்காக இந்த லஞ்சம் பெறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 1,60,000 அவர் பெற்றிருந்தாரு. மேலதிகமாக 5 லட்சம் ரூபாய் கேட்டதற்கு இணங்க இன்றைய நாள் அவங்க பணத்தோட போயிருக்காங்க. அதோட லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவும் பின்னாலே போயிருக்காங்க. பணத்தை பெற்றுக்கொள்ளும் போது இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் ஒரு சம்பவம் உண்டு. 2005ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை உள்ள காலப்பகுதிக்குள்ள ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் 56 பேர் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து மருத்துவ தேவைகளுக்காக பணம் பெற்றிருக்காங்க. எவ்வளவு தெரியுமா? 131 மில்லியன் ரூபாய்கள் அவங்க இவ்வளவு பேரும் பெற்றிருக்காங்க. நாமெல்லாம் இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தோம் பொதுமக்களுக்கு தான் இந்த ஜனாதிபதி நிதியம் மூலமா மருத்துவ தேவைகளுக்காக அல்லது முக்கியமான தேவைகளுக்காக நிதி வழங்குறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அரசியல்வாதிகள் தான் இதுல அதிகமா ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்றிருக்காங்கன்றது இப்பதான் தெரிய வருது நமக்கெல்லாம். சத்தோச நிறுவனம் கடந்த நாட்கள் உங்களுக்கு தெரியும் வெங்காயத்தை அளந்து வாங்குறாங்க. அதாவது சுற்று வட்டத்தை அளந்து வாங்குறாங்க. ஒரு அளவு இருக்கணும்னு சொல்லி 35 முதல் 35.65 மில்லிமீட்டர் சைஸ் இருக்கணும், அந்த அளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. இது தொடர்பாக பலதரப்பட்ட தகவல்கள் சமூகத்தில் ஊடகங்கள்ல பகிரப்பட்டது. இப்ப அதை முற்றுமுழுதான் சொல்றாங்க, இல்ல நாங்க நிற்கிறோம் அளக்கிறோம்லாம் சொல்லல. பெரிய வெங்காயம் ஒரு அளவு
இருக்கணும், இந்த அளவு இருக்கணும், இந்த அளவு இருக்கணும், இந்த அளவு இருந்தால் நாங்கள் எடுத்துக்கொள்ளோம். அதெல்லாம் நிறுக்கிறோம், அளக்கிறோம், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சமூக வலைத்தளங்கள்லையும் செய்திகள்லையும் பரவிய செய்திகள்லாம் 80 முதல் 90 ரூபா தான் ஒரு கிலோவுக்கு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் அப்படி இல்லை. ஒரு கிலோவுக்கு வந்து 130 முதல் 140 ரூபா கொள்வனவுல தான் நாங்கள் விவசாயிகளிடம் இருந்து வாங்குறோம். 2000க்கும் அதிகமான கிலோக்களை வந்து ஒரு விவசாயிடம் வந்து நாங்கள் வாங்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இது அவங்களோட சுற்றறிக்கையில் ஏற்கனவே சொல்லப்பட்டது இந்த அளவு இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ பெரிய அளவான ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக இது மாறி இருக்கிறதால பரவாயில்ல நீங்க கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி மாத்திட்டாங்க போல இருக்கு. இன்றைய நாள்ல சதோச நிறுவனம் இது தொடர்பான ஒரு அறிக்கையை வீடியோ மூலமாக வெளியிட்டிருந்தாங்க. பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமர்சூரி அவர்கள் இன்றைய நாள்ல புலனறுவையில இடம்பெற்ற கல்லல பகுதியில் இடம்பெற்ற மும்மொழி கல்வி நிலையத்தை திறந்து வைத்த பொழுதோ இந்தியாவுடைய நிதியுதவியோட இந்த கல்வி நிலையம் கட்டப்பட்டது. இதை திறந்து வைக்கின்ற நிகழ்வில் உரையாற்றியிருந்தாங்க. அடுத்து வரப்போற கல்வி சீர்திருத்தத்தில் வரப்போற கல்வி பாடங்களை போதிக்கிறதுக்கான ஆசிரியர்களுக்கு இந்தியாவிலிருந்து ஆசிரியர்களை கொண்டு வந்து அவங்களுக்கு பயிற்சி வழங்குறதுக்கான வேலை திட்டங்கள் இப்பொழுது நடந்து வருவதாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு இந்தியா உதவி வழங்குவதாகவும் அதற்கு தயாராகி வருவதாகவும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த கல்வி சீர்திருத்தத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இப்ப இந்தியாவிலிருந்து ஆசிரியர்களுக்கு கல்வியை அந்த கல்வி சம்பந்தமான விஷயங்களை பயிற்சி வழங்குறதுக்காக கொண்டு வரப்படுதுன்னு சொல்றாங்க. இது எந்த அடிப்படையில் எப்படி இருக்க போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயமே இன்னும் தெரியாம இருக்கு. பலர் இந்த கல்வி சீர்திருத்தத்தால குழப்பத்தில் இருக்காங்க. இப்போ இன்றைக்கு வர இந்த கதையை வர அவங்க சொல்லியிருக்காங்க. ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கப்படும், அதுவும் இந்தியாவிலிருந்து வரப்போற ஆசிரியர்களால் அந்த பயிற்சி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி என்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்னு தெரியல, பார்ப்போம். இன்றைய நாளில் 2 பிணைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. பாதாள உலகத்தை சேர்ந்த பெக்கோ சமனுடைய மனைவி அவங்களுக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. கடுமையான நிபந்தனைகளோட இந்த பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. வெளிநாடு செல்ல அவங்களுக்கு தடை, குற்றப்புலனாய் பிரிவுடன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கையெழுத்திட வேண்டும். 2 மில்லியன் ரூபா பெறுமதியான 2 பிணைகளில் இந்த பிணை வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அதோட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய தலைமை காவல் அதிகாரி இவர் சட்டவிரோதமான சொத்து வைத்திருந்தார், அல்லது சொத்து குவிப்பு வழக்கின் காரணமாக இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இதனால இவருக்கு தடுப்பு காவல் வைக்கப்பட்டிருந்தது, விளக்கமறியல் வைக்கப்பட்டிருந்தது. அவரும் இன்றைய நாள்ல பிணையில விடுதலை செய்யப்பட்டிருக்கார். இவரும் வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. என்னதான் புதிய வாகனங்கள் நாங்கள் நாட்டில் வாங்கினாலும் இலங்கையில் வாங்கினாலும் வாகன தகடுகள் பெற்றுக்கொள்றது அப்படின்றது இப்போதைக்கு இல்லை. கடந்த இந்த வருஷம் 28 ஏப்ரல் 28க்கு பிறகு வாகன தகடுகள் வழங்கப்படலை. கிட்டத்தட்ட 2 லட்சம் வாகனங்களை நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் வாகன தகடு இல்லாமன்றதை விட அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒட்டி எழுதி ஓடிக்கொண்டிருக்காங்க. இந்த வாகன தகடுகளை இந்த வருஷத்துக்குள்ள நிறைவு செய்யறதுக்கான வாய்ப்பு இப்போ இருப்பதாக சொல்றாங்க. அதுக்கான சாம்பிள் இப்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது. மோட்டார் திணைக்களம் வேகமாக இது தொடர்பாக வேலை செய்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு செய்தியை நான் பார்த்தேன். உங்களுக்கு தெரியும், இந்த தேர்தல் கடந்த வருஷம் தேர்தல்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பலதரப்பட்ட விஷயங்கள் பேசப்பட்டது. அதுல ஒன்று என்னன்னு சொன்னா, விவசாய நிலங்கள் சும்மா வச்சிருப்பாங்க, விவசாயம் செய்ய மாட்டாங்க, யாருக்கும் கொடுக்கவும் மாட்டாங்க. இந்த மாதிரியான நிலங்களை தாங்களே விவசாயம் செய்யணும், இல்லை விவசாயம் செய்யவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அது அரசு உடைமையாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. அமைச்சர் அவர்கள் கண்டில் நடந்த ஒரு நிகழ்வில் வைத்து இதை சொல்லியிருக்காரு. ஏற்கனவே சொல்லப்பட்டதுதான். என்னதான் இருந்தாலும் விவசாய நிலத்துக்கு பயன்படுத்தப்படணும், சும்மா வச்சிருக்கவும் கூடாது. சில பேர் வெளிநாட்டில் இருக்காங்க, வாங்கிட்டீங்க நிலம் சும்மா இருக்கும். ஆனால் அந்த மாதிரியான நிலங்களை விவசாயத்துக்கு பயன்படுத்துங்க, அல்லது பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு கொடுங்க, சும்மா வச்சிருக்காதீங்க. வருங்காலத்தில் இப்போ இல்லை, வருங்காலத்தில் இது அரசாங்கத்துக்கு சொந்தமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே எல்லாருமே பாவிக்கக்கூடிய வகையில் அதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் அப்படின்றது கட்டாயமானது அப்படின்றத அந்த நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் சொல்லியிருந்தாரு. எனவே இந்த விஷயங்கள் இந்த நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளாக இருக்கு. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் போல பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.